உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவருடைய செய்தி தரும்படி சகோதரர் சுதன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொண்டார். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதி கன மகிமை உண்டாவதாக. காலையிலே உற்சாகமாக கூடியிருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதி ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய அடிச்சுவடிகளே அவரை பின்பற்றி நடப்பதை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே தொடங்கினோம். மீண்டும் அதே அதிகாரத்தை தான் நாம் படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கன்னியின் வயிற்றிலே, மரியாளுடைய வயிற்றிலே நம்மை போன்று ஒரு மனிதனாய் பிறப்பதற்கு முன்பே அவர் தேவத்துவத்தில் இருந்தவர், சிருஷ்டிப்பிலே அவருக்கு பங்கு உண்டு என்று படித்தோம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உலகத்தின் படைப்பு, சிருஷ்டிப்பு சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் கடந்த வாரத்தில் படித்தோம். அந்த கிறிஸ்துவானவர் பூமியிலே நம்மை போன்ற ஒரு மனிதனாய் வந்து உலகத்திற்கு ஒளியாய் இருந்தார். அது 4ஆம் வசனத்திலே வாசித்தோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. இருளே இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். தீர்க்கதரிசியின் வசனம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் மனு உலகத்திற்கு, மனு குலத்திற்கு எல்லாரும் ரட்சிக்கும்படியாக ஒளியாய் வந்தார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒளியிலே நடக்க வேண்டும். பிதாவாகி தேவன் ஒளியாய் இருக்கிறார், ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர்கள் ஒளியாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இருளிலே இருந்தோம், பாவ இருளிலே இருக்கிறோம். சாத்தான் இந்த உலகத்திலே பாவம் என்கிற இருளை வைத்திருக்கிறான். அந்த இருளை விட்டு விடுதலை ஆகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசித்திருக்கிறோம். அந்த ஒளி மனுஷனுக்கு பிரகாசமாய் இருந்தது. அந்த ஒளியை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்க வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 6 மாத வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவானவர், யோவானானவர் 6 மாதம் மூத்தவர். 6 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது எலிசபெத், மரியாள் வந்து எலிசபெத்தை பார்த்து வாழ்த்துறாங்க. மரியாளும் எலிசபெத்தும் சொந்தக்காரங்க. மரியாளுக்கு காபிரியேல் தூதன் போய் சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு குமாரனே, ஒரு மகன் பிறப்பான், ஒரு பேர் இம்மானுவேல், பேர் வைங்கன்னா இது நான் தெரியாது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னோடனே நீ போய் எலிசபெத்தை பாரு, அங்கே ஒரு குழந்தை இருக்குன்னா அது எலிசபெத்தே ஒரு அதிசயம் தான். ஏன்னா 2 பேருமே வயது சென்றவர்கள். சகரியாவும் எலிசபெத்தும் மிகவும் வயது மூத்தவர்கள், ஆசிரிய வேலை செய்கிறார்கள். அவர்கள் மிகவும் தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் இருந்தவர்கள். அப்போ அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்காகவே யோவான் ஸ்நானகன்
தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அது 6ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அந்த ஒளியினிடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த ஒளியானவர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த ஒளியானவர் பரலோகத்தில் இன்று வீற்றிருக்கிற பிதாவாகி தேவன் ஒருவராய் சாவாமி உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அந்த ஒளியானது இன்று இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை வெளிச்சத்திலே நடத்தி கொண்டு வருகிறவராயிருக்கிறார். சரி, எதற்காக இயேசு கிறிஸ்து ஒளியாக மாத்திரம் இந்த பூமிக்கு வரவில்லை? அதே 18 வசனம் வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவை வெளிப்படுத்தும்படியாக பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். நான் எப்படி அற்புதம் செய்யறேன் பாருங்க, என்னுடைய வல்லமையை பாருங்கள் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்ல. எல்லா அற்புதமும் செய்த பொழுது அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார். எல்லா அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தினார்கள். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப அவரை காண வேண்டும் என்றால் அவர் வரல. தன்னுடைய சாயலாய் தன்னோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும் தான், இருந்தாலும் படித்தா தான் அது நமக்கு ஒரு டச் வரும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களுக்கு இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி நம்மைத்தாமே காட்டினார். 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்போ பிதாவானவர் கூட இருந்தவர், அவரை போல இருக்கிறவர் இருந்தவர் நமக்காக அங்கிருந்து தன்னை மனித ரூபத்திலே, அடிமை ரூபத்திலே வெளிப்படுத்தினார். யாரை வெளிப்படுத்தினார்? தன்னை வெளிப்படுத்தவில்லை, பிதாவை வெளிப்படுத்தினார். ஒளியாய் வந்தார். பிதாவை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பிதாவை வெளிப்படுத்தினார்? மிகுந்த பயங்கரமானவர், இடி முழக்கத்தின் மத்தியில் வாசம் செய்கிறவர் அப்படி சொல்லி நம்மளை பயமுறுத்தும்படியாக பிதாவை வெளிப்படுத்தவில்லை. மோசே உடனே பிதாவானவர் 10 கட்டளை கொடுக்க மேலே கூப்பிட்டும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேண்டாம் நாங்கள் போய் அங்கே நின்று கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பிதாவுடைய மகிமை அவ்வளோ வல்லமையாக இருக்குது, நாங்கள் போகிற மோசே நீங்கள் கட்டளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் போயிட்டாங்க. இவர் போய் 40 நாள் சீனாய் மலையில இருந்து அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்படி கீழே இறங்கி வந்தோடனே மோசையை பார்க்க முடியல. மோசையுடைய முகம் அவ்வளோ மகிமை நிறைந்து வெளிச்சமாக இருந்தது. அப்போ மோசை முக்காடு போட ஆரம்பிக்கிறார். சரி, நீங்களாம் முக்காடு போட வேண்டாம், நான் ஒருத்தர் முக்காடு போட்டுக்கிறேன். ஏன்னா மோசை அவ்வளோ தேவனை அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை கண்டார். அப்போ அந்த ஜனங்கள் இல்லை நாங்கள் தேவனை சந்திக்கல அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை எப்படி வெளிப்படுத்தினார்? ரொம்ப மகிமை அப்படியே பிரகாசமாகவோ அல்லது பயமுறுத்தும் விதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தது போல காண்பிக்கல. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி பிதாவானவரை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்தினார்? யோவான் 1:14. அந்த வார்த்தை மோசமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவருடைய மகிமையை கண்டோம். எப்படி அந்த மகிமையை கண்டார்கள்? வெளிச்சின்னு வெண்வஸ்திரம் தரித்தோ, வானத்திலிருந்து ஒரு மின்னல் இறங்கியோ, இடி முழக்கத்தினாலே அல்ல. எப்படி அவருடைய மகிமையை கண்டார்கள்? 14. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் காணும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்மை சிருஷ்டித்தவரை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோடைய பிரயாணப்பட்டால் மட்டுமே தான் சந்திக்க முடியும். அவருடைய வெளிப்பாடு
பிதாவை வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. எவ்வாறு வெளிப்படுத்தினார்? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி. கொலோசியர் 2:9 தேவத்துவம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்களா? ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசம். இந்த பூமியிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கவில்லை, யூதர்களுக்கு ஏன் பிடிக்கவில்லை என்றால், அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், நான் பிதாவிடத்திலிருந்து வந்தேன், பிதாவானவர் தேவனானவர் என்னுடைய பிதாவாக இருக்கிறார். இதைவிட ஒன்று மேலாக கூறி அதைவிட அதிகபட்சம் என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்பு கேட்கிறார். யோவான் சுவிசேஷம் 14 இயேசு கிறிஸ்து சொல்றார், கவலைப்படாதீங்க, நான் பரலோகத்துக்கு போறேன், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இப்படியே சொல்லிட்டே வரும்போது பிலிப்பு திடீர்னு இடைய மறிச்சு 6 5 தோமா அவர்களை நோக்கி, ஆண்டவரை நீர் போகிற இடத்தை அறியோம், வழியை நாங்கள் எப்படி அறியோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமலும் பிதாவினிடத்தில் வரான். 14:6-7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து பூமியிலே பிதாவை வெளிப்படுத்துகிறார். என்னை கண்டவன் எடுத்து. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறவரை, இந்த யெகோவா தேவனை, இந்த பிதாவை, சர்வ வல்லமையுள்ளவரை தெரிந்திருக்கிறார்கள். 400 வருட வரலாறு தெரிந்திருக்கிறது, 4000 வருட வரலாறு தெரிந்திருக்கிறது, மோசேயினுடைய பிரமாணம் பெற்றுக்கொண்டது தெரிந்திருக்கிறது. இவையெல்லாம் அறிந்து கொண்ட இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க? பிதாவை பார்க்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய மகிமையை உணர வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் ஒரு ராஜ்யம் ஏற்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டாக பிறந்த உடனே இவர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், அவர் எங்கே, அவர் எப்படி நாங்கள் பார்ப்பது? அதற்கு இயேசு 9 பிலிப்பு, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தது நீங்கள் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் எப்படி என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்ன சொல்றாருன்னா, பிதாவை பிலிப்பு இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய செயல், அவருடைய சிந்தனை எல்லாம் யாரை போல இருக்கிறது? பிதாவை போல இருக்கிறது. அங்க பரலோகத்தில் இருக்கிற சிந்தனைகள் அனைத்தையுமே இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே செயல்படுத்தினார். அதனாலதான் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவானவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டும் இந்த கிருபையை உணர்ந்து கொண்டா மட்டும்தான் பிதாவை நாம் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். மாம்ச கண்களினால் நாம் பார்ப்பதில்லை. அங்க பிலிப்புவும் மற்ற சீசர்களும் என்ன நினைச்சிட்டாங்க? ஒருவேளை பிதா இப்படிதான் கை கால் வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா பிதாவானவர் எப்படி இருக்கிறாரு? ஒளியிலே வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5:18. யோவான் சுவிசேஷம் 5:18. ஓய்வு நாள் கட்டளை மீறி வந்ததும் இல்லாமல் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவர்களை கொலை செய்யும்படி அதிகமாய் வயதினார்கள். ஏன் கொலை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள்? எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்றதுதான், நானும் பிதா ஒன்னா இருக்கிறோம், எனக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லை, என்னுடைய பிதா அவர் சொல்றதை நான் கேட்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்வது அவருக்கு மகிமையா இருக்குது, நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர் சொல்றாரு, ஓய்வினால் கட்டளை மீறின அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே.
அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டால் யாரை அறிந்து கொண்டிருக்கிறோம்? பிதாவை அறிந்து கொண்டிருக்கிறோம். பிதாவானவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த சத்தியம் எவ்வளவு தெரிஞ்சிருக்குதோ அவ்வளோதான் நம்முடைய பிதாவை தெரிஞ்சிருக்குது. நமக்கெல்லாம் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. பொண்ணு விட்டு பெரியப்பா சித்தப்பா மக்கள், எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் எப்படி சொந்தம்னு என்ன செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. தெரியாதுங்களா? தெரியாது. எங்கள் கல்யாணத்தில் பார்த்தா பொதுவாக மாமா நல்லா இருக்கிறீங்களா, பெரியப்பா நல்லா இருக்கிறீங்களா, ஒரு சொந்தக்காரங்கன்னு தெரியும். ஆனால் அந்த சொந்தம் எவ்விதம் என்று நம்மளால யாருக்குமே என்ன செய்ய முடியாது. சில தூரத்து உறவுகளை சொல்ல தெரியாது. இன்னொன்று உறவு இருக்குது, ரொம்ப சொந்தமாக இருந்தாலும் அவர்களோடு நாம் என்ன செய்வதில்லை, கலந்து கொள்வது இல்லை. ஏனென்றால் அவர்களை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்வதும் இல்லை, அந்த அவருடைய வெளிப்பாடு நமக்கு அதிகமாக இருந்ததும் இல்லை. அதுபோல யார் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் என்றால் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் தூரத்து சொந்தமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கல்யாணத்துக்கு பார்த்தா ரொம்ப அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப நலமெல்லாம் விசாரிச்சுக்குவோம். அப்புறம் பையன் எத்தனாவது படிக்கிறான், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆனால் சொந்த பந்தம் தான். ஆனால் ஏதாவது ஒரு விசேஷத்தில் கண்டு நம்ம விசாரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் பிதாவையும் தூரத்து சொந்தக்காரரை போல ஏதோ ஒரு நாளே பார்க்கறது போல பார்க்கக்கூடாது, விசாரிக்கக்கூடாது. அவங்க பேர் தெரியும், அவங்க ஊர் தெரியும், ஆனால் அவங்களை குறித்து தான் அதிகமான தகவல் ஏதாவது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நாம் அவர்களோடு புழங்குவதில்லை, அவர்களை குறித்து நாம் கேட்பதில்லை, அவரிடத்தில் பேசுவதும் இல்லை. அப்போ ஏன் இன்று இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவை குறித்தும் இப்படி படிக்கிறோம் என்றால், எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களோடு நெருங்கி ஜீவிக்க முடியும். இல்லை என்றால் ஒரு ஓரத்திலே ஒரு ரூம் வச்சுட்டு அங்கே வச்சுக்க வேண்டியதான் சாமி அப்படிங்கிற பேரில். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே மனிதனாக வந்தார் என்றால் எதற்காக வந்தார்? பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். எப்படி வெளிப்படுத்தினார்? சத்தியத்தினாலும் கிருபையினாலும் வெளிப்படுத்தினார். அவருடைய சரீரத்துக்குள் தேவத்துவம் பரிபூர்ணமாக விளங்குகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் எதற்காக இந்த மாம்சத்திலே வந்தார்? ஒன்று, தேவனை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, நமக்கு உதவியாக இருக்கும்படியாக வந்தார். 2ஆம் அதிகாரம் 15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த எபிரேய மக்களுக்கு என்ன ஒரு விருப்பம் அல்லது என்ன ஒரு வாஞ்சி இருந்ததுன்னா, ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தையும் ஆசாரியர்களின் குறித்ததான ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆரோனுடைய வம்சத்திலே வந்து ஆசாரித்துவம் செய்து கொண்டு பலிகளை செலுத்தி தேவனுடைய சமூகத்திலே ஓய்வு நாளிலே ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. அதெல்லாம் போது நிறுத்திக்கங்க. இப்ப யார் வந்திருக்கிறா? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த ஆசாரியர்களும் அந்த மோசையின் பிரமாணங்களும் நமக்கு உதவியா இருக்கவில்லை. ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரா? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். என்ன பாருங்க, என் பெருமையை பாருங்கள், என் பிதாவுடைய பெருமையை பாருங்கள் சொல்லவே இல்லை. அவர் பிதாவானவரை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வெளிப்படுத்தினார். அந்த சத்தியத்தை எப்படி நிலைநிறுத்தினார்? அந்த கிருபையை எப்படி காண்பித்தார் என்றால், மரணத்தில் அடிமையாயிருந்து மரண காலமெல்லாம் அடிமையாயிருந்த நம்மை விடுதலையாக்கும்படியாக வந்தார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 16 வசனம். ஆதலால் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், நாம கேட்கிறோமோ இல்லையோ நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு கை கொடுக்கும்படியாக ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அவர் நீட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பக்கம் யாருமே இல்லை, நம்ம கை கொடுக்குறக்கா யாருமே இல்லைன்னு. இன்றளவும் இப்பொழுதும் எப்பொழுதும்
நமக்காக உதவி செய்யும்படியாக, கை கொடுக்கும்படியாக பிதாவினிடத்திலே வலது பாரிசத்திலே என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34 வசனம். ஆக்கணிக்குள்ளாக இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. போதும். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக நேரடியாக வந்து தன்னை ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மை மரணத்தில் விடுதலையாக்கினார். ஆனால் இன்றளவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக சொல்றாரு, அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, நம்மை புரிந்து கொண்டவர். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் அறிந்து கொண்டவர். எபிரேயர் 4:15. இந்த ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துகிறவர்கள். எவன் வந்த என்ன பலி செலுத்துமா? காளையை கொடு, எருமையை கொடு, பலி செலுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. பலி செலுத்து வரவனை குறித்தவங்க கவலையே இல்லை. அவன் ஏழையோ பணக்காரனா, வியாதி இருக்குதோ, அவனுக்கு என்ன கஷ்டம், எதுவுமே கேட்க மாட்டாங்க. பலி செலுத்தணுமா பலி செலுத்திப்போ. ஆனால் இந்த ஆசாரியர், இந்த இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறாரு? 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கடவும். தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தண்டையில் சேர முடியும். ஏனென்றால் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர் லேவி கோத்திரத்திலே ஆசாரியர் ஆரோனுடைய வம்சத்திலே வந்தவர். இவர் யூத கோத்திரத்திலே தாவீதின் வம்சத்திலே வந்த இந்த பிரதான ஆசாரியர் மாம்சத்துக்குரிய ஆசாரியராய் இல்லாமல் ஆவிக்குரிய ஆசாரியராய் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அறிந்து கொண்டவராய் இருக்கிறார். பலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல, பலி செலுத்த வந்தவனுடைய காரியங்களை குறித்து இவர் பரிதபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். 15ஆம் வசனம். ஆகியால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில். அந்த காலத்தில் கிருபாசன தண்டையில் ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும், யாருமே உள்ள கிட்ட நெருங்க முடியாது. இந்த எபிரேயர் நிருபம் முழுவதுமே ஆசாரித்துவத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை குறித்தும் இந்த ஆசிரியர் ஆணித்தனமாக நிரூபிப்பார். பலிகளையும் பலி எப்படி மனிதனை பூர்ணமாக்கப்படவில்லை என்றும், இயேசு கிறிஸ்துவனுடைய பலி எப்படி நம்மை பூர்ணமானது என்றும், இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்றும் இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லுவார். அதில் முக்கியமாக நாம் இப்போ நம்முடைய பாடத்திற்கு என்ன வேணும் என்றால், இந்த பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மாத்திரம் பலி தன்னைத்தானே நமக்காக பலி கொடுத்தார். பலியாக மாத்திரமல்ல, நம்முடைய பரிதாபங்களை குறித்தும் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்தும் அறிந்து கொண்டவராயிருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் இப்போ படித்தோம் 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. எப்படி ஒப்பா இருக்கிறார்? என் கஷ்டம் யாருங்க தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலிருந்து தெரிந்து கொள்ளவில்லை, பூமியிலே நம்மோடு மனிதனாய் வாழ்ந்து தெரிந்து கொண்டார். நம்மளெல்லாம் எத்தனை முறை கல் எறிஞ்சாங்க, எத்தனை முறை கேவலமாக பேசினாங்க. பேசினா நமக்கு தாங்குமா? பொங்கிருவும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் பல முறை அவரை கல்லெறிந்தார்கள், பல முறை கேவலமாய் பேசினார்கள். ஆனால் பொறுமையாக காத்திருந்தார். ஏன்னா நம்மை போல ஒப்பாக வேண்டும், நம்மை போல ஒப்பாக வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுது?
பிரதான ஆசிரியர் அங்கேயே சொல்றாரு பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு. அவர் எப்படி இருக்கிறாரு? இரக்கமும் உண்மையுள்ள. பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசிரியர் எப்படி இருக்கீங்களா? என்ன கொண்டாந்து கொடுத்துறியா? என்ன கம்மியா இருக்குது? போ வேற எடுத்து வா. பத்தாது, இதெல்லாம் பத்தாது, போ. அவனு சாப்பிட்டே இருப்பானு பிரதான ஆசிரியர் பழைய ஏற்பாட்டில். அந்த கொண்டு பலி செலுத்துறவனே ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? தன்னை பலியாக கொடுத்து யாருக்காக பலியானாரோ பலி ஆனவர்களை குறித்து எப்படி இருக்கிறாரா? இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. நம்ம என்னன்னு சொல்றாரு இப்போ? சகோதரர். நாம் அவருக்கு யாராமா? சகோதரர். அடுத்து பாருங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு அவர் ஏற்கனவே சோதிக்கப்பட்டார், அவர் ஏற்கனவே துன்பப்பட்டார். அதனாலே நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய எல்லா விளைவினைகளையும் அறிந்து நமக்காக பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தது இப்போ இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருங்க? மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்றாரு? இம்மானுவேலே. யோவான் 1:23. படிங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருப்பதற்கு ஆணித்தனமாக நிரூபித்து விட்டார். அவருடைய கிருபையும் சத்தியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நானே நல்ல அழிக்கவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன். இங்க பாருங்க, ஜீவன் பரிபூரணம். எப்படிங்க? ஜீவன் பரிபூரணம் அப்படின்னு என்ன தெரியுங்களா? குழந்தை பெற்றுக்குவாங்க. அந்த குழந்தைக்கு சரியாக சோறு கொடுக்கல, சரியாக வளர்த்தல, அவர் நீங்களே எதுக்கு பெற்றிருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆனால் இந்த பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் கொடுக்கிறார். அதுதான் ஜீவனும் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கிறாரு? பரிபூர்ணத்தையும் கொடுக்கிறார். 9வது வசனம் வாசிங்க. அதுலேயே 4ஆம் அதிகாரம் 10:9. நானே வாசல், என் வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளுப்புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 2 ஆசீர்வாதம். புறம்பான ஆசீர்வாதம், உள்ளான ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து பெயரளவிலே நான் கடவுள், நீங்கள் நல்லா இருங்கள் அப்படின்னு என்ன செய்யல? வாயில சொல்லவில்லை. அனுபவித்து வாழ்ந்து நம்மோடு நமக்கு ஒப்பாக நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு நம்முடைய பலவீனங்களுக்காக இன்றும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு தேவையான புறம்பான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், உள்ளான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதற்கு சாட்சியாக என்ன செய்திருக்கிறார்? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்தில். அந்த நித்திய ஜீவன் யார் பெற்றுக்கொள்வாங்க? நீதிமானாய் இருக்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான். நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நம்ம ஆரம்பத்தில் சொன்னீங்க, நாம் எல்லாம் பாவிகள். பாவிகள் தான். ஆனால் நாம் நீதிமானாகும்படி நம்மை நீதிமானாக்குவதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூரத்து சொந்தத்தை போல பார்க்க வேண்டாம். ஏதோ எப்பவோ சந்தித்த உறவுகளைப் போல பார்க்க வேண்டாம். ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையும், ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசமும், ஆரம்பத்திலே கொண்டிருந்த அன்பும் ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும்
அனுதினமும் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அப்படி நெருங்கி ஜீவித்தாதான் நாம் அவரோடு கூட நாம் நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். யோவான் 1:12 நாமெல்லாம் தேவனை சேராதவர்களாக இருந்தோம், தேவனுக்கு புறம்பாக இருந்தோம். இப்போ 1:12 நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துக்கிறார் கவனிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். குறிப்பா நமக்கு இல்லைங்களா? திடீர்னு நம்முடைய ஒரு தாத்தாவோ பாட்டனோ முப்பாட்டனோ ஒரு 100 ஏக்கரை எழுதி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு எடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆட அது தூக்கி உள்ள போடு, அதை போய் பார்த்துட்டு இருக்கிறியாமா அப்படி சொல்லுவோமா? ஒரு 100 ஏக்கரை சத்திக்குள்ளது ஈரோட்டுக்குள்ளே ஆத்தோரமாக பிரதர் ஊருக்கு போகிற வழியில் அப்படி இருக்குது, 6 படி நிலமெல்லாம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செஞ்சிடுவோம்? சரி சரி அது இது இருந்தது அப்படியா? ஏன் இத்தனை வருஷமாக அதை நம்ம கண்டுபிடிக்கல? அது யார் யார் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க? ஏன் நமக்கு கிடைக்கல? அது நமக்கு சுதந்திரமாக வர வேண்டும் என்று சொல்லி என்னென்ன முயற்சி எவ்வளோ செலவு பண்ணுமோ பண்ணி அதை வாங்கிக்கும்ல. அது தெரிந்து கொண்ட பிறகுதான் அதோட ஒரு ஆர்வம் தெரியும், அது உண்மை தெரியும், அதோட மதிப்பு தெரியும், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக முயற்சி எடுப்போம். அதெல்லாம் பூமிக்குரியது. அதை விட மேலானது சம்பந்தமே இல்லாத நமக்கு, தகுதியே இல்லாத நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எதை கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம்னா என்ன தெரியுங்களா? அனுபவிக்கும்படியான சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இளைய குமாரன் வீட்டை விட்டு ஓடி போனான், பன்றி மேய்த்தான். தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தன்னு ஓடி வரான். அவன் தகப்பன் கட்டி பிடித்து சொல்றான், நீ என்னுடைய மகன்றான், நீ என்னுடைய மகன். முதல்ல மோதிரத்தை போடுங்க அவனுக்கு. அந்த மோதிரம் எதை காட்டுகிறது? அந்த வீட்டு அதிகாரத்தை காட்டுகிறது. அவன் கையை நீட்டினா வேலைக்காரன் உட்காரணும், கையை அசைச்சா நகரணும். அந்த அதிகாரத்தை இன்று தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டிருப்போமானால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு அனுதினமும் நடப்போம். இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் கற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி ஒன்றும் வெளிப்படுத்த வரவில்லை. யாரை வெளிப்படுத்த வந்தார்? பிதாவை வெளிப்படுத்த வந்தார். என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான். நாம் பிதாவை சந்திக்க வேண்டும், பிதாவுடைய கிருபையை அனுபவிக்க வேண்டும், பிதாவுடைய சத்தியத்தை உணர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை நாம் படித்திருந்தால் மட்டுமே நாம் அனுபவிக்க முடியும். யோவான் அதிலே தான் 17 வசனம் வாசிப்போம். 17 அவ்வளவுதான் முடிஞ்சது. அவருடைய எப்படி நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. 18 வாசிப்போம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 6:46 வாசிங்க. யோவான் 6:46. தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். போதும். இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார். ஏன் பிதாவை வெளிப்படுத்துகிறார்? பிதாவானவர் நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் உடையவராய் இருக்கிறார். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சத்தியமும் கிருபையும் உள்ள இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். 1:17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்படும். நியாயப்பிரமாணம் ஒருவரையும் பூர்ணமாக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் ஒருவரையும் தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் நெருங்கி போகும்படியாக அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராகி பிதாவினிடத்திலிருந்து வந்து பிதாவை வெளிப்படுத்தின இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கிருபாசன தண்டையில் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் சேரும்படியாக அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு மேன்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நான் பிதாவினுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் இன்றளவும் எனக்காக தேவனுடைய வலது பார்சத்திலே
பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தியம் எனக்கு தேவை, அவருடைய கிருபை எனக்கு தேவை என்று அவரோடு நாம் நடப்போமானால் இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நாம் உணர்ந்து கொள்வோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும். உங்களுக்கு